ஓகே. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டெவாப்ஸ்லேருந்து எப்படி ஒரு ரெப்போவை க்ளோன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் எதில் டெவாப்ஸ் வந்து என்ன ஆர்கனைசேஷன் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த ஆர்கனைசேஷன் லாகின் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து பர்சனல் யூஸ் பண்ணியிருப்பீங்க, சில பேர் அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இல்லை அண்ட் ப்ரைவேட் கம்பெனிஸ்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் எப்படின்னா பர்சனலுக்கு வந்து தனியாக இருக்கும் அண்ட் கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி தனியாக லிஸ்ட்டு சைடில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஏதோ ஒரு ரெப்போ சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இது ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு ரெப்போ நான் சூஸ் பண்ணுறேன். எதுவாக வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? உங்கள் ரெப்போ வந்து சேம் ஆஸ் வியூலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ நான் பண்ணுற ரெப்போ வந்து உங்களுக்கு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இது ஒரு கிளாரிஃபிகேஷனாக சொல்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்க என்னோடய ரெப்போவே வந்து சம்திங் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். பட் உங்களுக்கு என்ன ஆக்சஸ் கொடுத்துருவாங்களோ அந்த ரெப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்பாசிட்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 ரெப்பாசிட்டரிஸ் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டில் வந்து 10 கூட வச்சுருப்பாங்க. சில ப்ராஜெக்ட்டில் ஒன் ஆர் 2 ரெப்போ கூட இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரெப்பாசிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜஸ்ட் ரெப்போஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபியூச்சர். அந்த ஃபியூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ரெப்பாசிட்டரிஸ் இருக்குது. அதில் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இருக்குது. ஓகேங்களா? இதை நம்ம என்ன பண்ணால் க்ளோன் பண்ணணும். ஸோ அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின் ரெப்பாசிட்டரி, அதாவது ரெப்பாசிட்டரியோட சோர்ஸ் ஃபைல், சோர்ஸான ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா க்ளோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு க்ளோன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் விஎஸ் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா விஎஸ் கோடில் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எதாவது டூல் இருந்தாலும் அதில் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ க்ளோன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ்னு இருக்கும். நீங்கள் புது ப்ராஜெக்டாக இருக்கீங்க அப்படின்னா, இந்த நிறைய பேர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. புது ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்து பிரான்ச்சிங் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ டிஃபால்ட் பிரான்ச்சிங் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே கம்பெனிஸ் பொறுத்து மாறுபடும். இப்போது என்னோடய ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டேஜ் தான் வந்து காமனான ஒரு பிரான்ச்சாக சொல்லுவேன். ஏன்னா இங்கே தான் வந்து டெவலப்மெண்ட்லேருந்து மெர்ஜ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு டெஸ்டிங்க்கு ஸ்டேஜ் தான் வரும். ஓகேங்களா? அப்போ ஸ்டேஜ் தான் லேட்டஸ்ட் கோடு இருக்கும். இன்கேஸ் எல்லா டெவலப்பர்ஸ்க்கும் சரி ஸ்டேஜ் தான் லேட்டஸ்ட் கோடாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து பிரான்ச்சிங் பண்ணிக்கிறேன். என் நேமில் ஆல்ரெடி இருக்குது, நான் வந்து இன்னொரு இது பண்ணுறேன். ஸோ நியூ பிரான்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஸ்ட் ஆன் ஸ்டேஜ். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு நான் பார்கவின்னு கொடுக்குறேன். பார்கவி கொடுத்துட்டு /, நான் வந்து டெவ் லிஸ்ட்டுன்னு போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டெவ் லிஸ்ட்டுங்கிறது தான் உங்களோட பிரான்ச் நேமு. இது வந்து ஃபோல்டர் பார்கவிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆயிரும். ஓகே கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போது இந்த பார்கவி தான் ஒர்க் பண்ண போகிறாங்க. இப்போ டெவ் லிஸ்ட்டு தான் நான் கிளிக் பண்ணிடுறேன். ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு நான் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா க்ளோன் இருக்குது, க்ளோன் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணோம். இது உங்கள் கோட் கிடையாது. ஒரு சின்ன விண்டோ பாப்அப் மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். செலக்ட் ஆஸ் ரெப்பாசிட் டெஸ்டினேஷன். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற ஃபோல்டர் வந்து கேட்குது. லைக் எதுக்குன்னா அந்த கோட் பேஸை வந்து காப்பி பண்ணி நம்ம சிஸ்டம் லோக்கலில் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து ரன் ஆகும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் டவுன்லோட்ஸ்லேயே வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கே கன்வீனியன்ட்டோ அங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெமோ 1 கொடுக்குறேன். கொடுத்து இந்த டெமோக்கு உள்ளே போயிட்டு நான் செலக்ட் ரெப்பாசிட்டரின்னு கொடுத்துட்றேன். இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோன் ஆகிட்டுருக்கு. க்ளோன் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் இன் நியூ விண்டோ அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்களா? கொடுத்தோன்னே மேலே ஐ ட்ரஸ்ட் த ஆத்தர்ஸ்னு வரும். எஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ ஒரு 1 மினிட்குள்ளே வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாம் இன்ஸ்லைஸ் ஆகட்டும். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் ஃப்ளட்டர் ப்ராஜெக்டாக இருந்ததுன்னா ரன் பப்கெட்டு உங்கள் காட்டும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நோட் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் க்ளோன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ நம்மளுடைய பிரான்ச்சு சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா டிஃபால்ட்டாக மாஸ்டர், அதாவது இப்போ இங்கே பிரான்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர்னு ஒரு பிரான்ச் இருக்கும். ஓகேவா? இதுதான் டிஃபால்ட் பிரான்ச்சு கிட்டில். எப்படி சொல்கிறது, பேரண்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக செட் ஆகும். மாஸ்டர் ஆர் மெயின். நீங்கள் கிட்டப்பாக இருந்தால் மெயின்னு வரும். இப்போ நமக்கு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போது மேலே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து காட்டுது. ஓகேவா? ஆக்சுவலாக சின்ன லிஸ்ட்டாக இருந்தது, பிரான்ச் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு லிஸ்ட்டு வந்துடும். நான் பார்கவி டெவ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், வந்துருச்சு. பெருசாக இருக்குன்னா உங்கள் நேம் போட்டுக்கலாம். உங்கள் நேமில் என்னென்னலாம் வந்து பிரான்ச்சஸ் இருக்கோ அதெல்லாம் இங்கே ஷோ ஆகும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிரான்ச்சுக்கு என்ன க்ளோன் பண்ணிங்களோ அதோட சோர்ஸ் கோட்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து க்ளோன் பண்ணுறது.